எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு டீட்டெயில் சொல்கிறேங்கண்ணா. மாடு வந்து சென மாடுங்க. கன்று போடக்கு ஒரு 3-4 நாள் ஆகுங்க. கன்று போட்டால் 3 மாடு. பல்லு சேர்ந்துருச்சுங்க. சுழி சுத்தம் நல்ல மடிக்காமல் மாடு இருக்குதுங்க. போனதுக்கே பால் 17 லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க. நீங்கள் சேர்த்து பால் வந்து அதை விட அதிகமாக கறக்கலைனாலும் கூட அந்த 17 லிட்டர் பாலுக்கு குறையாது. மடிக்காம்புக்கு 20 லிட்டர் கறக்கணும் கூட சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லிங்க ஒரு 17 லிட்டர் தான் சொல்கிறேன். 4 நாள் பெருங்கூட்டு மாடுங்க. மேற்கு தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. மாடு வந்து காட்டுக்குள்ள மேய்ச்சிட்டு மாடுங்க. நீ தோளத்துக்கு நல்லா இருக்குதுங்க. பாருங்க, நீ 3-4 நாள் ஆகுங்க. நீ ஃபுல்லாக மடி வைக்கிங்க. யார் வேணாலும் போய் உட்காந்து கறந்துக்கலாங்க. அந்த மாதிரி ஆம்பளை பொம்பளை யார் வேணாலும் உட்காந்து கறந்துக்கலாங்க. நல்ல சாது குணம் மாடு. பாருங்க, மாடுனா காம்புகள் தோர் காம்பு, ஒரு அடிக்க ஒரு காம்பு இருக்குது. நல்ல சாது மாடு. கொஞ்சம் மாடு முன்னாடி இப்படி பாருங்க, காம்பு பாரு, நல்ல தோர் காம்பு. போது திருப்பிட்டு வா. மேற்கொண்டு லூஸ் விடு. மாட்டு வந்து எந்த ஒரு குற்றம் குறையும் சொல்ல முடியாதுங்க. எந்த ஒரு வருஷம் சொல்ல முடியாதுங்க. மாடு அருமையான மாடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாத மாடுங்க. யாருக்காவது வேணால் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க. கோயம்புத்தூர் இடியில் இருக்குதுங்க இந்த மாடு. இந்த மடியாமல் 25 கறக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வியாபாரி நினைக்கல அது மாதிரி சொல்கிறாங்க. நேரம் 10 லிட்டர் கறக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போனத்துக்கு 17 லிட்டர் கறந்ததுங்களாமா 2ஆம் இடத்துல. அந்த 17 லிட்டர் பால் குறையாது. பச்சையெல்லாம் போட்டால் 20 லிட்டர் வரைக்கும் கறக்குங்க மாடு. மாடு நல்ல ஜாதி மாடுங்க. ஹெச்எப் கிராஸ்லையும் நல்ல ஜாதி மாடுங்க. இது வந்து இடவெட்டு மாடு இல்லைங்க. மாடு நல்லா தோல் இலக்கம், நல்ல தோல் நைஸுங்க. நல்ல தோல் நைஸுங்க. நல்ல தோல் இலக்கம், நல்ல மடிக்காமுங்க. நீ ஃபுல்லாக மடி வைக்கிங்க. நீ 3 நாள் ஆகும்போது நீ மடி ஃபுல்லாக வச்சிரு.